உங்களுக்கு சமையல் செய்வது ஏன் பிடிச்சிருக்கு? நான் சமைக்கும் போது என் மனசுல இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்திடுறேன், அவ்வளவுதான். என் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமா சமைக்கிறாங்க. அதனால எப்படி சமைக்கணும்னு அவங்களுக்கு காட்டத்தான் நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். ஆமா, நான் அது உண்மையை சொல்லணும்னா எனக்கு சமைக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, நான் சமைச்ச சாப்பாட்ட இந்த சின்ன பசங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா சந்தோஷப்படும் போதுதான் எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் நல்லா சமைக்கணும்னு முடிவு பண்ணேன். மிக மிக ருசியான பதில் இதுதான். இப்ப நாம நிறையவே பேசிட்டோம். இப்போ இந்த 3 பேரும் தங்களுக்கு பிடித்தமான ஒரு உணவு வகையை தயாரிக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் யார் அந்த மாஸ்டர் குக்குன்னு. இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். 2 எதிரிங்க ஒன்னா சேர்ந்தாலே அதுதான் புத்திசாலித்தனம். என்ன சொல்றீங்க? அதாவது டுன்டுன் ஆன்ட்டியை தான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா அவங்க செய்யற லட்டு இருக்கே, அது சுவையா இருக்குமா. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா அவங்கள தோக்கடிச்சிடலாம். அவங்களால லட்டு பண்ண முடியாம போச்சுன்னா ஒரு ஃபைனலிஸ்ட் குறைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேர்ல இருந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட், இன்னொருத்தர் செகண்ட் வந்துருவோம். சின்ன சின்ன மாறுதலை செஞ்சா எல்லாமே மாறி போயிடும். சர்க்கரைக்கு பதிலா இதுல உப்பு சேர்த்தா எல்லாம் குழம்பி போயிடும். அதுக்கப்புறம் இங்க வச்சிருக்கிற ஸ்பெஷலான நெய் டப்பாவே இப்ப காணாம போயிடுச்சு. ஃபைனல் ரவுண்ட்ல டுன்டுன் ஆன்ட்டி செய்ய போற லட்டு பெரிய அதிசயம்.